ஆடி மாத ராசி பலன் 2024 கிரக நிலவரங்கள். ரிஷபராசியில் செவ்வாய் பகவான் கார்த்திகை நட்சத்திரம், குரு பகவான் ரோகிணி நட்சத்திரம். கடகராசியில் சூரிய பகவான் புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களில் இந்த தமிழ் மாதம் ஃபுல்லாகவே சஞ்சரிக்க போகிறார். சுக்கிர பகவான் பூச நட்சத்திரம், புத பகவான் ஆயில நட்சத்திரம். இந்த 3 கிரகங்கள், முக்குட்டு கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் கடகராசியில் சஞ்சரிக்கிறார்கள். ஜூலை மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு புத பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். கன்னி ராசியில் கேது பகவான் அஸ்தம் நட்சத்திரம், கும்பராசியில் சனீஸ்வர பகவான் போரட்டாதி நட்சத்திரத்தில் பக்கரகதியில் சஞ்சரிக்கிறார். மீன ராசியில் ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம். 27 நட்சத்திரங்களுக்கும் உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி ரீதியாக பலன்களை கணித்திருக்கிறேன். நான் முதல்ல வீடியோ போடுறதுனால ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் வச்சுக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 3 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 3 + 10 13. 13 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும். 13 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 13 + 7 20. 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருந்தீங்கன்னாக்கா செவ்வாய் தசை அப்படிங்கிறது ராசிக்கு ஆகாத தசை. ராசிக்கு 3ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை. இப்போ அஷ்டமாதிபதி தசையாக இருந்தாலும் சரி, 3ஆம் அதிபதி தசையாக இருந்தாலும் சரி, இது நன்மைகளை செய்யாது. இந்த நன்மைகளை செய்யாத தசை அப்படிங்கிறது நிறைய மன அழுத்தங்களை கொடுத்தது இல்லையா? அந்த மன அழுத்தங்கள் இந்த மாதத்தில் இருக்காது. இப்போ மனப்போராட்டங்கள் இருக்காது, மன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. இந்த மாதத்தில் ஒரு தெளிவான ஒரு எண்ணங்கள் இருக்கும். 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள், உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசை நடக்குது அப்படின்னாக்கா இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். 6ல் சனி இருந்தாலே வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வக்கரமாக இருக்கக்கூடிய காலங்களில் இப்போ ஒரு சில பேருக்கு உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துச்சு இல்லையா? அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வெளியே வருவீங்க. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வெளியே வருவீங்க. வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள், இப்போ 6ஆம் இடத்துல சனி இருந்தாலும் வக்கரமாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளில் கொடுத்துரும். ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்குது. 9ஆம் இடத்துலேருந்து ராசியோட 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பார்வை இருக்கிறதுனால தெளிவான எண்ணங்கள் இருக்கும். வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு படிப்புகளாக கொடுக்கும். மேல் படிப்புக்காக நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கனாக்கா அந்த வெளிநாடு படிப்பெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளலாம். இது வரைக்கும் படிப்பு சார்ந்த தடைகள் இருந்தாலும் இந்த தடைகள் இந்த நேரங்களில் இருக்காது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. இந்த ராகு அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்ல ஒரு சுபத்துவமாக இருந்தால் மட்டுமே ராகு தசைங்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த ராகு தசை சிறப்பாக இருந்துச்சுனாக்கா வேலை வாய்ப்பு கொடுத்துரும், பொருளாதாரத்தை கொடுத்துரும், திருமணத்தை கொடுத்துரும், பசங்களை கொடுத்துரும். இந்த ராகு தசை நல்ல ஒரு நிலையில் இல்லைன்ற பட்சத்தில், நல்ல தசை இல்லைன்ற பட்சத்தில் இந்த 4மே உங்களுக்கு கிடைக்காம நிறைய தடுமாற்றங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. இந்த மாதத்தில் திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால திருமணத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது திருமண பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த வரன் நல்ல ஒரு பதில் இருக்கும். அந்த வரனுக்கு உண்டான பதில் இருக்கும். இதுக்கு முன்னாடி வரன் பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த வரன் எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான பதில் நல்ல பதிலாக இருக்கும். ஒரு பாசிட்டிவான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த மாதத்தில் கொடுக்கும். தெளிவான எண்ணங்களை கொடுக்கும். மன அழுத்தம் இருக்காது. குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களில் மன அழுத்தங்களை நிறைய கொடுத்துருக்கு இல்லையா? அந்த மன அழுத்தங்கள் இருக்காது. மனசார்ந்த பாதிப்புகள் இருக்காது. வேலை அழுத்தங்கள் இருக்காது. அதாவது குடும்ப பெண்மணிகளுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா வேலை அழுத்தங்கள் இருக்காது. ஓரளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இந்த மாதத்தில் மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் ஒரு சில தடைகள் உண்டு. கேது பகவான் ராசியில் இருக்கிறதுனால மன உளைச்சல்கள் கொடுக்கும். அது இல்லாத 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்தில் ஒரு சில தடைகள் உண்டு. அப்படி இல்லை குழந்தைகள் இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு உண்டான செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீண் செலவுகள், வீண் விரயங்கள் அந்த குழந்தைகள் சார்ந்து செலவுகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த ராகு தசையில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன்,
இப்போ வந்து கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இந்த சனி வந்து 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடன் பிரச்சனைகள் கொடுத்துருக்கு இல்லையா? அப்போ கடன் கட்டக்கூடிய சூழல் உண்டு. ஒரு சின்னதாக ஒரு கடன் கட்டி முடிப்பீங்க. மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டங்களில் கம்மியாகும். அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு மருத்துவ செலவு எடுத்திருந்தாலோ அதெல்லாம் இந்த நேரங்களில் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல ஒரு சுபத்துவமாக இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும். அப்படி இல்லை, சுபத்துவமாக இல்லை, அசுபர்களோட சேர்க்கை 6, 8, 12 மறைஞ்சிருந்தது இந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் அப்படின்னாக்கா ஒரு திருமணம் இல்லாமல் 2 திருமணம் 3 திருமணம் வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். இது வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ராகு தசையில் தான். வீடு கொடுத்த கிரகம் சுபத்துவமாக இல்லைன்ற பட்சத்தில், அதுவும் இல்லாமல் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் இந்த 2 கிரகங்களும் வலுவிழந்து இருந்தால், 6, 8, 12 மறைஞ்சிருந்தால், சூரியனோட போய் அசங்கமாக இருந்தால், இப்போ திருமண வாழ்க்கைங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஒரு திருமணம் மட்டும் இல்லாமல் 2 திருமணம், 2 திருமணங்களுக்கு மேற்பட்ட திருமணங்களை இந்த ராகு தசையில் கொடுத்துரும். அப்போ ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் திருமணம் சார்ந்து நிறைய உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தது, தடை தாமதங்களை கொடுத்தது அப்படின்னாக்கா சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது. 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குரு தசை. குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி தசை, 4ஆம் அதிபதி தசை. இந்த ராசிக்கு பாதகாதிபதி தசைன்னு சொல்லக்கூடியது அந்த குரு தசை. இப்போ குரு 9ஆம் இடத்துலேருந்து பார்வை உங்களுக்கு கிடைக்குது, உங்கள் ராசிக்கு கிடைக்குதுனாக்கா குரு தசையில் பாதிக்கப்பட்ட நபர்கள் இப்போ நிறைய கடன் பிரச்சனை இருக்கு இல்லையா? அந்த கடன் பிரச்சனைகள் இருக்காது. ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் போகும்போதே கடனை கொடுத்துருக்கு உங்களுக்கு. ஒரு சின்ன சின்ன கடன், சுப கடன்கள் தான். அது கூட வீட்டுக்கு தேவையான கடன்களை அதிகமாக லோனு அது இதுன்ட்டு வாங்கியிருப்பீங்களா, அதெல்லாம் இப்போ கட்டுறதுக்கு உண்டான வழி பிறக்கும், அதுக்குண்டான வருமானத்தை கொடுக்கும், அதுக்குண்டான வேலை வாய்ப்பை இந்த மாதத்தில் கொடுக்கும். சனி பகவான் வந்து இப்போ 6ஆம் இடத்துல வக்ர காலங்களில் இருக்கிறதுனால மாற்று பலன்கள் உண்டு. கடன் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு தீரும். நோய் நொடி பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். குருவுடைய தசையில் குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால தெளிவான எண்ணங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. தொழில் மேன்மை, பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் கொடுத்துரும். கேது பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனால ஒரு சில மன உளைச்சல்கள் உண்டு ஒரு சில பேருக்கு. இப்போ குரு தசை சரியில்லைனாக்கா கண்டிப்பாக மன உளைச்சல்கள் உண்டு. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் உடல்நல பாதிப்புகளை கொடுக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லைனாக்கா மூட்டு வலி, அது மாதிரியான வலிகளை இந்த நேரங்களில் கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 54 வயசுக்கு மேலே 73 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை அப்படிங்கிறது 5ஆம் அதிபதி தசை, 6ஆம் அதிபதி தசை. சனி தசையில் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருக்கும், கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இப்போதைக்கு கடன் இருக்காது, கடன் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொருளாதார பிரச்சனைகள் வராது, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். குடும்ப மேன்மை இந்த நேரங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குடும்பத்தில் வந்து சுப விசேஷங்கள் நிறைய நடக்கும். இப்போ சுப விசேஷங்களே நடக்கலனா கூட இந்த காலகட்டங்களில் சுப விசேஷத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தை இருக்கும். அதாவது திருமணம் சார்ந்து, வீடு கட்டக்கூடியது, எதுவாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும். இந்த காலகட்டங்களில் கடன் வாங்கியாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவீங்க. இது மாதிரியான அமைப்புகளை இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கொடுக்கும். சனி தசை அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல்நிலை சார்ந்து கொஞ்சம் கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. 73 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் புதன் தசை. ராசியாதிபதி தசை, 10ஆம் அதிபதி தசை. வீட்டில் யாராவது தொழில் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவீங்க. இந்த நேரங்களில் உங்கள் மூலமா பண உதவிகள் அவங்களுக்கு கிடைக்கும். நோய் நொடி பிரச்சனைகள் இருக்காது, வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்காது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவான எண்ணங்கள் இருக்கும். குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால இருந்தாலும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல்நிலை தொந்தரவுகள் அடிக்கடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக எண்ணங்கள் இந்த காலகட்டங்களில் மேலோங்கும். ஆன்மீகம் சார்ந்து ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம். திருவிழாக்களுக்கு போயிட்டு வர்றது, இது மாதிரியான எண்ணங்களை இந்த காலகட்டங்கள் கொடுக்கும். அது சார்ந்து உங்களுக்கு செலவினங்களை கொடுக்கும். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி உண்டு. நன்றி.